உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தற்கால நிகழ்வுகளை உடனுக்குடன் பைபிளின் துணை கொண்டு நாம் விடை தேடுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது. அன்பு நேயர்களே, ஆண்டின் இறுதி கட்டத்திலே வந்திருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டு எப்படி இருக்கும்? ஒரு பயமாக இருக்குமா, சந்தோஷமாக இருக்குமா என்கிற ஒரு கலக்கம் நம் மத்தியிலே இருக்கும். வாருங்கள், நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. ஆண்டின் இறுதியில் இருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டு எப்படி இருக்குன்ற ஒரு மன கலக்கமோ அல்லது கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு இருக்குமான்ற ஒரு பயமும் இருக்கு ஐயா. சரி, புதிய ஆண்டு எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்வதற்கு நான் என்ன ஜோசியமாக சொல்ல முடியும் அல்லது கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் இருக்கும், அக்கார்டிங் டு காட்ஸ் வில். அதனால் புதிய ஆண்டு எப்படி இருக்கும் என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் நமக்கு நாளை என்ன நடக்குன்னு தெரியாத. பாருங்கள், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. பெரிய புகை உண்டானால் நம்முடைய கண்களுக்கு மறுபுறம் தெரியாது. ஆனால் அந்த புகை காற்றின் வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கிளியர் ஆகிடும், வெளியாகும். அப்போ நமக்கு எதிரில் இருக்கிறது தெரியும். அந்த அளவுக்கு தின்னா மெல்லியதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. புகை போல் இருக்குது, கொஞ்ச காலம் தோன்றி மறைந்து போகிற ஒரு புகை போல் இருக்கிறது. பைபிளில் சொல்லப்பட்டவைகள் அனைத்தும் சத்தியம். உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் நாளையை பற்றி சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது, அறிவு கிடையாது. இதை நான் பைபிள் படி பார்க்கிறேன். யாராவது ஒரு மனுஷன் நாளை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமாக இருப்பான். ஆனால் நாளையை பற்றி பேசும்போது டிக்ளேர்டு வார், அதாவது போர் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்ட 2 நாடுகள் பார்த்தீங்கன்னா யுக்ரைன், ரஷ்யா. இந்த பக்கம் இஸ்ரேல், அமாஸ். டிக்ளேர்டு வார், அதாவது அறிவிக்கப்பட்ட போர்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அது தொடங்கின தேதி யாராலையும் சொல்ல முடியல, அது முடிவு பெறுகிற நாளை யாராலையும் சொல்ல முடியல. அது உலக போராக பற்றி கொள்ளுமா நமக்கு தெரியல. அது மாத்திரம் இல்லை, 19வது 20வது வருஷங்களில் வந்த கொரோனா போன்ற அந்த பயங்கரமான தொற்று வேறு வடிவங்களில் ஒரு கொள்ளை நோயாக வருகிறது என்று சொல்கிறாங்க. ஒரு மோசமான நிலைக்கு இந்த உலகம் தள்ளப்படும் என்று சொல்கிறாங்க. ஆக இவைகளையெல்லாம் பார்க்கும்போது அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று கேட்பதை விட, அடுத்த ஆண்டு நான் தேவனோடு தேவ மனிதனாக என் தேவன் எனக்கு என்ன செய்வார் என்று பைபிளில் சொல்லியிருக்கிற சத்தியத்தை தான் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஹூ இஸ் மை காட் அண்ட் ஹவ் ஹி ஹெல்ப்ஸ் மீ. என் தேவன் யார், எனக்கு அவர் என்ன செய்கிறார், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே தவிர நாளை நடப்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்படி தான் இந்த உலகம் ஆதாமிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் நாளை நடப்பது என்ன என்று தெரியாமல் தான் நம்ம இருக்கிறோம். புத்தாண்டு வாக்கு தத்தம்னு சொல்கிறாங்க, அதனால கேட்டேன் ஐயா. புத்தாண்டு வாக்கு தத்தம்னா வாழ்த்து சொல்கிறது புத்தாண்டு வாக்கு தத்தம். ஆனால் கோணலாக பத்திரிகையில் வருகிற 20 விஷயங்களை அப்படியே சொல்லி கர்த்தர் எனக்கு காண்பித்தார், கர்த்தர் எனக்கு சொன்னார் என்று சொல்லுகிற ஃப்ராடுகள் அவங்க எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு பெருமை. இந்த மாதிரியான பணிகளை செய்கிறவங்க யார் நமக்கு தெரியும். அவங்க சொன்னது ஒன்று கூட நடக்காது, ஒன்று கூட நடக்கவே நடக்காது. அது கர்த்தருடைய வார்த்தையம் அல்ல. நான் சொன்னபடி நடந்தது பாருங்க அப்படின்னு ஏற்கனவே நடந்த விஷயங்களை இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நடந்து முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க. உதாரணமாக சுனாமி வந்த போது யாராவது சொன்னார்களா? யுக்ரைன் வார் தொடங்கும் போது யாராவது சொன்னார்களா? இஸ்ரேல் அமாஸ் போர் தொடங்கும் போது யாராவது சொன்னார்களா? அல்லது முடிவு காலத்தை சொன்னார்களா? ஒன்றும் சொல்லலையே. ஆனால் பைபிளில் இருக்கிற எந்த விஷயமும் முன்கூட்டியே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் 4வது தலைமுறையில் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆவார்கள் என்பதை தேவன் சொன்னார். அதே போல் 430 ஆண்டுகள் கழித்து அவர்கள் அங்கிருந்து விடுதலையானாங்க. யூதர்கள் பாபிலோனிய சிறையில் 70 ஆண்டுகள் இருந்து அவர்கள் விடுதலை ஆவார்கள் என்று சொல்லப்பட்டது. இது எரேமியா 29:10 படிக்கிறோம். அதே போல் அவர்கள் 70 ஆண்டு நிறைவு பெறும்போது அவர்கள்
அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவு பெறுவதை பார்த்தாங்க. அதே போல் மேசியா 62 வாரங்களில் எருசலேம் நகரத்தில் சிலுவையில் அறையப்படுவார் என்று சொல்லப்பட்டது. அதே போல் இயேசு கிறிஸ்து தமது 3 ஆண்டு கால ஊழியத்தினுடைய முடிவாக அவர் சிலுவையில் அறையப்பட்டதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் எழுப்புவேன்னு சொன்னார். அவர் தமது சரீரத்தை குறித்து சொன்னார். அதே போல் அவரை சிலுவையில் அறைந்த அடக்கம் செய்யப்பட்ட 3ஆவது நாளில் அவர் மரித்தவர்கள் எழுந்தார். இதெல்லாம் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள். பைபிளை இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்னைக்கு இந்த வெளிப்படுத்தல் என்ற புத்தகத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் கர்வமும் குழப்பமும் பண ஆசையும் பிடித்த பொல்லாத ஆவியின் நிறைந்த மக்கள் இந்த உலகத்தினுடைய முடிவை சொல்வதாக அவர்கள் ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இதை நம்பக்கூடாது. மார்க்கத்தில் இருக்கிறவங்க இதை நம்ப மாட்டாங்க. மதத்தில் இருக்கிறவங்க ஒன்றா பேயாட்டம் ஆடுவாங்க. இதெல்லாம் சொல்லி நான் ஒரு வசனம் எடுத்து காண்பிக்கிறேன். உபாகமம் 18வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 247வது பக்கம் 20வது வசனம் கவனியுங்கள். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினால் பேசும் தீர்க்கதரிசியும் கவனியுங்கள் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்திலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினாலே சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஆகவே துணிகரத்தினால கள்ள தீர்க்கதரிசிகள் எப்போதும் சொல்லி கொண்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து இதை குறித்து மிக தெளிவாக தமது ஊழிய காலத்தில் ஆரம்பம் முதலே சொல்லிட்டு வந்தார். பாருங்க, மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இயேசு கிறிஸ்து இந்த கள்ள தீர்க்கதரிசியை ஓநாய் என்று சொல்லுகிறார். ஆடுகள் நீங்களும் நானும், நம்முடைய ஆத்மாவை அழிக்கக்கூடிய ஓநாய் என்று சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி காலத்தில் வருவார்கள் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் கவனிங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கள்ள தீர்க்கதரிசி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை கூட வஞ்சிக்கிற அளவுக்கு தீர்க்க தரிசனங்களையும் அற்புதங்களையும் கூட செய்வார்கள். இதோ உங்களுக்கு முன்னதாக அறிவிக்கிறேன். சிலுவைக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து இதை சொல்றார். 2 பேதுரு 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் கவனியங்கள் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இது இயேசு கிறிஸ்துக்கு பிறகு, சிலுவைக்கு பிறகு, அப்போஸ்தலருடைய காலத்தில் திருச்சபையானது ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு சபைக்கு இதை எழுதுகிறார். சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி தந்திரமாக அவங்க சொல்ற கருத்தை நம்ம விளங்கிக் கொள்ளாத அளவுக்கு நம்ம மூளையை மழுங்கடிக்க செய்வார்கள். அதான் ஆங்கிலத்தில் சொல்றாங்க பிரெயின் வாஷிங். அதுதான் இந்த மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகள் கூட்டம் கூட்டமாக மக்களை மயக்க செய்து, நீங்க பாருங்க 1ஆம் தேதி ஆனா ஒரு லிஸ்ட் போட்டு கேலண்டர் மாதிரி நான் இதெல்லாம் கர்த்தர் காட்டினார் போன வருஷமே, நான் சொன்னதெல்லாம் இப்போ நடந்தது, இந்த மாதிரி சொல்றவங்க நீங்க நிச்சயமா பார்க்கலாம், தொலைக்காட்சியில் பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிறவங்களும் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் இருக்கிற மக்களும் இதே மாதிரி தான் செய்கிறாங்க. ரொம்ப மோசமாக செய்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நாளை நடப்பதை நீ அறியாயே. நாளைக்கு என்ன நடக்க போதுன்னே உன்னால் தீர்மானிக்க முடியாது, சொல்ல முடியாது. உன் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறது. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும்
தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதனால்தான் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் கள்ள தீர்க்க தரிசனங்களிலிருந்து நம்ம தப்பலாம். இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கும் நீங்க கேட்குறீங்க. நான் என்ன சொல்லணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க? பொதுவா பெற்றோர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதா இருந்தா நல்லா இரு, சுகமாயிரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதை தாண்டி நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. we can give a blessing, ஒரு benediction கொடுக்கலாம், ஒரு blessing கொடுக்கலாம். ஆனால் அடுத்த ஆண்டு இந்த தேதியில் என்ன நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் தேவனால் சொல்ல முடியும். தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே நடக்கும். பைபிளில் ஒரு சரித்திர சம்பவம், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எலிசா சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சமாரியாவில் பெரும் வறட்சி, குழந்தைய வெட்டி சமைத்து சாப்பிட்டாங்க. புறாவுக்கு போடுகிற அந்த சின்ன நெல்மணிகள் அது அந்த அளவுக்கு பயிர் ஒரு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டதாம். அவ்வளோ கொடிய பஞ்சம். அந்த கொடிய பஞ்சத்தில் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை சொன்னார். நாளைக்கு இந்த நேரத்தில் என்ன நடக்கும், நாளைக்கு இந்த பஞ்சம் எப்படி முடியும், நாளைக்கு தண்ணீர் எங்கிருந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்கள் வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இப்பொழுது 20வது வசனம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததனால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. இப்போ நேஷனல் டிசாஸ்டர், தேசிய பேரிடர்னு சொல்றாங்க. ஒரு தேசிய பேரிடரை யாராலும் சொல்ல முடியுமா? இப்போ வந்த மழையை, ஒரு வருஷத்து மழை ஒரே நாளில் பெய்யுது. நினைத்து பார்க்காத மழை தமிழ்நாட்டை அழித்ததை நம்ம பார்த்தோம். இப்போ மழையே இல்லைன்னு வைங்க, வறட்சி. அப்போ மழைக்காக நம்ம வேண்டுவோம். மழையே இல்லைன்னு வைங்க, ஒரு 3 வருஷம் என்ன ஆகும்? பஞ்சம் ஆயிடும். இங்கே அதே மாதிரி ஒரு பஞ்சம். நாளை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினச்சிக்கோம், மழை வரணும்னா காற்று இருக்கணும், மேகம் வரணும், அப்போ தான் மழை பெய்யும் அப்படின்னு. ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மேகத்தையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் தண்ணீர் வரும்னு சொன்னார். அதே போல் தண்ணீர் ஏராளமாய் நிரப்பிட்டோம். இது கர்த்தருடைய வார்த்தை. அப்போது தேவன் ஒருவரால் மட்டும்தான் நாளை தினத்தை குறித்து நம்மோடு பேச முடியும். ஐயா, இப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாளை என்பது என்ன, அது எவ்விதமாக இருக்கும் ஐயா? அதாவது டுமாரோ அப்படின்னா நாளைன்னு நம்ம சொல்கிறோம். நாளை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இரவை கடந்து தொடங்க போகிற ஒரு புதிய பகல் தான் நாள். இன்னைக்கு இரவு முடிஞ்சா அடுத்த நாள் பகல். ஆக இரவை கடந்து தொடங்குகிற ஒரு பகல் தான் நாளை என்று நாம் சொல்கிறோம். நாளை என்பது ஒரு நம்பிக்கை. அப்போ நாளை என்ற ஒரு சொல்லை மனிதன் பயன்படுத்தும் போது அங்கே தேவன் இருக்கிறார். தேவன் இல்லை என்று சொன்னால் உனக்கு நாளை என்பது இல்லை. வித்தவுட் காட் there is no tomorrow. ஆகவே நாளை என்ற வார்த்தைக்குள்ள தேவன் இருக்கிறார். அவருடைய அரசாட்சி இருக்கிறது, அவருடைய ஆளுகை இருக்கிறது, அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கிறது. நாளை என்பது நம்பிக்கையின் தூரம், இரவை கடந்த பகல், இன்று தொடர்ந்த வேலையின் அடுத்த நாள் முடிவு. நாளை இல்லாமல் இன்று இல்லை. ஆகவே நாளை என்பது தேவனை எனக்கு காண்பிக்கிறது, அவருடைய ஒத்தாசை எனக்கு காண்பிக்கிறது. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நான் அறிக்கை எடுக்கிறேன். அதனால்தான் பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆக தேவனுடைய அரசாட்சியை மனிதர்கள் தங்களுடைய அறிவினாலே கண்டுபிடிக்க முடியாது. நாளை நடப்பது என்ன என்று நம்ம கேட்க முடியாது. அது அவருடைய சித்தம்.
ஆகவே தேவன் அதனதன் காலத்தில் சகலத்தையும் மிகவும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். God created all things so perfectly in our life. ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான், எப்படியாவது இந்த முடிச்சியை அவுத்துருவேன், நாளை நடக்கிறத கண்டுபிடிச்சிருவேன். இப்போ பாருங்கள், விஞ்ஞானம் எவ்வளோ முன்னேறி நானோ சயின்ஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு இப்போ வந்திருக்கு. அதாவது நம்முடைய தலையில் இருக்கிற முடிய அளவுக்கு, அதை விட சிறிய அளவில் நம் உடலுக்குள்ளே செலுத்தி எல்லா பாகங்களையும் சரி செய்ய, ஆப்ரேஷன் செய்ய, புதுப்பிக்க, அறுவை சிகிச்சை செய்ய, அந்த அளவுக்கு இன்றைக்கி முன்னேற்றம். நம்முடைய உடல் இருக்கிற அந்த செல் அமைப்பையே மாற்றி விடுகிற அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, நீ என்ன முட்டி மோதினாலும் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அது மனிதனுடைய நினைவுகளும் தேவனுடைய நினைவுகளும் வெவ்வேறாக இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாக என்னுடைய நினைவுகள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, பிரசங்கியின் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கவனிங்கள், கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடியாக வைத்திருக்கிறார். அதாவது நான் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தேவனுக்கு எதிராக இருக்கிறது. தேவன் விரும்புகிறத நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக தேவ சித்தம் எப்படி இருக்குதான் மனிதனுக்கு ஒன்றுக்கொன்று எதிரடியாக இருக்கான். அதனால் வாழ்வு காலத்தில் கடவுள் உனக்கு என்ன கொடுத்தாரோ அதை அமைதியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள். அப்போது புதிய ஆண்டு பிறக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படியே தான் இருக்கும். ஆனால் தேவன் உனக்கு கொடுத்ததெல்லாம் நல்லது என்று நினைத்தால், போதும் என்று நினைத்தால், இந்த சுகம் போதும், இந்த பலன் போதும், இந்த வருமானம் போதும், இந்த குடும்பம் நல்லது என்று நினைத்தால் வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்திலே சிந்தனை செய். இதை தாண்டி போய் நீங்கள் இந்த மதுச்சவரை கடந்து அந்த பக்கம் போக முடியாது. ஒன்றுக்கொன்று இது எதிரடியாக இருக்கான். ஆகவே மரணமும் ஜீவனும் ஒன்றுக்கொண்டு எதிரடியாக இருக்கு. வாழ்வும் சாவும் எதிரடியாக இருக்கிறது, நல்லதும் கெட்டதும் எதிரடியாக இருக்கிறது. ஆகவே அடுத்த புதிய ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம், யோசிக்கலாம். ஆனால் அதனுடைய விடையை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படி பெற்றுக்கொள்ள முடியலன்னா அப்படிதான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் பைபிளை நம்ம கூர்ந்து கவனிச்சா, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளும் போது, அவருடைய வழியை புரிந்து கொள்ளும் போது, அவருடைய சத்திய மார்க்கத்தை விளங்கி கொள்ளும் போது உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்போ புதிய ஆண்டில் எது எப்படி ஆனாலும், யார் எவனோடு போரிட்டாலும், எந்த விலைவாசி ஏறினாலும் இறங்கினாலும், எந்த பேரழிவு சுற்றினாலும், தெருவாசல்கள் அடைக்கப்பட்டாலும், தெருவெல்லாம் மூடப்பட்டாலும், போன கொரோனாவில் அப்படி நடந்தது. உன்னை காக்கும்படி தேவனுடைய கரம் இருக்கிறது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுங்களாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அதனால் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு வசனம் தெரியும். அது என்ன சொல்லுதுன்னா, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதாவது, இஃப் யூ லவ் காட் அண்ட் கீப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், ஆல் திங்ஸ் ஒர்க்ஸ் ஃபேவர் டு யூ as a blessing. நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதாம். யாருக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். ஆக அடுத்த வருஷத்தை பற்றி, அடுத்த நாளை பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் அது உங்கள் கையில் இல்லை. அப்போது தேவன் என்ற ஒருவரை நீ தெரிந்து கொண்டால் அடுத்த நாளை பற்றி நீங்கள் பேசலாம். அதாவது, when you want to talk about tomorrow, if you believe God the creator, you have right to speak about it. அதாவது நாளைய குறித்து நீங்கள் பேசுவதாக இருந்தால், உங்களை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனை பற்றி தெரிந்து கொண்டால் நாளை பற்றி நீங்கள் தைரியமாக பேசலாம். ஏனென்றால் கர்த்தருக்கு சித்தமானால் என்ற அறிவை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீங்க. இப்போது ஆங்கிலத்தில் டுமாரோ, தமிழில் நாளை என்று நாம் சொல்லும்போது
உலகத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க நாளை நாளை அப்படி. நாளைன்னு சொல்கிற ஆள் அடுத்து வருகிற ஒரு 24 மணி நேரத்தை தான் சொல்கிறாரு. ஆனால் காலத்தை எல்லாம் கடந்த கடவுளாகிய யெகோவா தேவனை குறித்து அவர்கள் பேசுவது கிடையாது. God is eternal, timeless. அவரை குறித்து நீங்கள் பேச வேண்டும். நாளையை குறித்து நீங்கள் பேசுவதாக இருந்தால் நாளையும் மறுநாளையும் நித்தியத்தையும் ஆளுகிற கடவுளை குறித்து நாம் பேச வேண்டும். அப்போது நாளை என்ற ஒரு வார்த்தையை அறிவுடைய ஒரு மனிதன் பேசும்போது முதலாவது தான் யார் என்பதை அவன் புரிஞ்சுக்கணும். அதாவது when you want to speak about tomorrow, please understand who are you. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஜீவராசியும் அல்லது இயற்கைகளும் நாளையை குறித்து பேசுவதில்லை. மனிதன் ஒருவன் தான் பேசுகிறான். ஏன் மனிதன் பேசுகிறான்னா மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் மனுஷன் தேவனுடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய ஆவியிலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். நன்மை தீமை அறியும் ஆற்றலை உடையவனாக இருக்கிறான். ஆகவே தான் அவனால் நேற்று இன்று என்பதை தெளிவாக பேச முடியும். ஆனால் நாளை என்பதை குறித்து மங்களாக தான் பேச முடியும். ஒரு புகை போல தான் பேச முடியும். நாளை நடப்பதை நீ அறியாயே, உன் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறது. அப்போ நாளையை பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் ஒரு ஜீவன் உள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீங்கள் அந்த தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவராக இருக்க வேண்டும். அப்பொழுது நாளை உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். நாளை உங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். நீ வாளாகாம தலையாவாய். உன்னுடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆக நாளை எப்படி இருக்கும் நீங்கள் தொடர்ந்து கேட்டீங்கன்னா சங்கீதம் 65:11 பாருங்க. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிச்சு விட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்க. The Lord crowneth the year. கடவுள் வருஷத்தை நன்மையினாலே முடிச்சுட்டுகிறாராம். எப்படி ஒரு ராஜாவை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவன் தலையில் அந்த பொன்னாலான கிரீடத்தை எடுத்து வைத்து எல்லாருக்கும் முன்பாக இவர் தான் ராஜா அப்படின்னு சொல்கிற மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை நன்மையினால் நிரப்பும்படி, அவர்களுடைய பாதை நெய்யாய் ஓடும்படி நன்மையினாலே முடிச்சு விட்டுகிறார் என்று போட்டிருக்கு. ஆகவே நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மனிதன் கேட்டால் அது நன்மையாக இருக்கும். உன்னுடைய பாதை அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி தான் நம்ம பைபிளால் தேற்றப்படுகிறோம், காப்பாற்றப்படுகிறோம். இப்படிப்பட்ட விசுவாச அறிவை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் சோதிடர்கள் மந்திரவாதிகள் சொல்கிற மாதிரி நாளை இப்படி நடந்துரும், நாளைக்கு அவன் மூக்குலேருந்து ரத்தம் கக்கி சாவான், அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை. அப்படி சொல்கிறது இல்லை. பிசாசுனுடைய மக்கள் தான் இப்படியெல்லாம் சொல்லுவோம். நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன? தேவன் சொல்கிறார் வாழ்வும் தாழ்வும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடியாக இருக்கும். அதனால் மனுஷனுடைய யோசனைகளை தேவனுடைய சமூகத்தில் நீங்களாகவே கொண்டு வந்து விட முடியாது. தேவனுடைய ஆலோசனை பெற்றால் உன்னுடைய யோசனை சரியாக இருக்கும். ஆக புதிய ஆண்டை வரவேற்பதற்கு கர்த்தருக்கு சித்தமானால் என்று பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். When you invite a new year in your life, please make a pledge, if Lord willing. கர்த்தருக்கு சித்தமானால் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் படிப்பு சீரடையும், உங்கள் வேலையில் சரியாக இருக்கும், உங்கள் வருமானம் சரியாக இருக்கும், உங்கள் சரீரம் நலமாக இருக்கும், உங்கள் வேதனைகள் நீங்கி இருக்கும், உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். ஆக தேவ பிள்ளைகளாக கர்த்தருக்கு சித்தமானால் என்று சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும். யாக்கோபு 4:13 வாசிக்கிறேன், கவனியுங்கள். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாதியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே. கவனியுங்கள். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும்.
இப்போ பாருங்கள், ப்ராஜெக்ட் போட்டு திட்டம் போட்டு தீர்மானம் எடுத்து மக்கள் வாழ்கிறாங்க. இதோ முடிஞ்சது எக்ஸாம். அடுத்த வருஷம் நேராக கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா தான். 5 வருஷத்தில் எங்கள் ஊரில் வீட்டை கட்டிடுவேன், எல்லா கடனையும் அடைச்சிடுவேன், நான் செல்வந்தனாக மாறி விடுவேன். ஐடியில் வேலை செய்ய உடனே நான் வந்து லோனில் இஎம்ஐ கட்டி ஒரு கார் வாங்கிடுவேன். இப்படியெல்லாம் மனிதர்கள் திட்டமிடுறது நம்ம சமுதாயத்தில் எங்குமே பார்க்குறோம். அந்த வசனம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். மேலும் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுகிறவர்களே கேளுங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கான் மனிதன். ஆனால் நாளைக்கு இது நடக்கிறது இவனுக்கு தெரியாது. அதனால் என்ன சொல்கிறாரு, ஆதலால் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்லுங்கள். அதனால் சகோதரனே, நாளைக்கு என்ன நடக்கும், புதிய வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் போகிற போக்கை பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங், உலகம் மிக சூடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் தட்பவெப்ப நிலை மாறிவிட்டது. மழைக்காலமெல்லாம் நீண்டு போனது, கோடை காலமெல்லாம் நீண்டு போனது, மனிதனுடைய தண்ணீர் கெட்டு போனது, எல்லா உணவு பொருட்களும் ரசாயனத்தினால் கரைப்பட்டு போச்சு, மனிதர்களுடைய சுவாச காற்று கெட்டு போனதை பார்க்கிறோம். இதெல்லாம் கூடுதலாக உலகம் முழுதும் ஒரு பரவலான அரசியல் உலகம் முழுவதையும் தன்னுடைய கரத்தின் கீழ் கொண்டு வர தேசங்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கு. இன்னைக்கு உலகத்தில் 200 நாடுகளில் 26 நாடுகள் கையில் அணுகுண்டுகள் இருக்கிறது. அதில் இந்தியாவும் ஒன்று. ஒருத்தன் அணுகுண்டு தூக்கி வெளியே வீசினான்னா அடுத்த நிமிஷமே பக்கத்து ஜன்னல்லேருந்து இன்னொருத்தன் வீசுவான். நொடியில் இப்பொழுது இருக்கிற இந்த பூமி பந்து எரிந்து சாம்பலாகிடும். ஆகவே இந்த உலகம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது ஒரு மறைந்திருக்கிற நெருப்பை போல இருக்கிறது. மேலே சாம்பல், உள்ள நெருப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த உலகம். மண்ணும் அப்படி தான் இருக்குது, மனுஷனுடைய குணமும் அப்படி தான் இருக்குது. அதனால் we cannot predict the future, the tomorrow of the world. ஆனால் நாம் எதை நாளைக்கு என்று நாம் சொல்ல முடியும்னா, டுமாரோன்னு சொல்ல முடியும்னா, கர்த்தருக்கு சித்தமானால் நான் அவருடைய வழியில் நடக்கும்போது, அவருடைய சித்தம் செய்யும்போது, அவர் வருஷத்தை நன்மையினாலே முடிச்சுவிட்டு என் பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆகவே கள்ள தீர்க்க தரிசனங்களை விட்டு, இப்படிப்பட்ட உலக வார்த்தைகளை விட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடந்தால் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் என்று சொல்கிறேன். ஐயா, கடைசியாக ஒரு கேள்வி ஐயா. இயந்திர கதியான இந்த வாழ்க்கையில் நாளை ஒரு கிறிஸ்தவன் எப்படியா நினைக்கணும்? ஒரு கிறிஸ்தவன் தான் எப்படி நினைக்கிறானோ இல்லையோ, ஆனால் ஒன்று மட்டும் பைபிளில் போட்டிருக்கு, நேற்றும் இன்றும் நாளையும், போன வருடமும் இந்த வருடமும் வருகிற வருடமும். அதாவது எஸ்டர்டே, டுடே அண்ட் டுமாரோ. இந்த 3 காலங்களையும் இயேசு கிறிஸ்து நம்மோடு ஆட்சி செய்கிறார். பாருங்கள், எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் அன்சேஞ்சபிள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எபிரேயர் 13:6 வாசிக்கிறோம் பாருங்கள். அதனால நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆகவே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனம் பாருங்கள். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆனபடியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அதாவது a Christian is not bounded by time. He is traveling on eternity. ஒரு கிறிஸ்தவர் காலம் என்ற சக்கரத்தில் கட்டப்பட்டவர் அல்ல, அவன் நித்தியத்தை நோக்கி செல்கிறவனாக இருக்கிறான். ஆகவே கிறிஸ்து நமக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்து நம்மை முற்றிலும் முழுவதும்
ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். வாட் மே கம், எது நடக்குதோ நடக்கட்டும், அவர் உன்னை நன்றாக பாதுகாப்பார், உன்னை கையில் ஏந்துவார், உன்னை இரட்சிப்பார். இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளைத்தான் புத்தாண்டுக்குள் பிரவேசிக்கிற இந்த உலக மக்களுக்கு, குறிப்பாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மிக்க நன்றிங்க ஐயா. சிறப்பான ஒரு நேர்காணலை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு முன்கூட்டிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. என்ன நேயர்களே, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு சித்தமானால் என்று தேவனை சார்ந்தே நாளையை நாம் கடக்க வேண்டும் என்பதை அருமையான நேர்காணலில் நாம் கண்டோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 938550